வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான டிஸ்கஷன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு வந்துட்டு அந்த சில பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க, சில பேர் சில இடங்கள் பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் எங்கே பிரச்சனையாயிருக்குன்றதை கண்டுபிடிச்சி கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். சரியா? மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிருக்கும், மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணல, அது இருக்கட்டும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல பெட்டர் ஆக முடியும்னு எல்லாருக்குமே பிளேசஸ் இருக்கும். அந்த பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ண பாருங்கள். கட் ஆஃப் வந்துட்டு இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று பயங்கரமாக சொல்கிறானுங்க. பயங்கரமாக அந்த சென்ஸ் ஆப்டியே வந்துட்டு ஈஸின்னா அது ஈஸி தான். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஈஸி. பட்டு ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இங்கிலீஷுமே சில பேர் நல்லா போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம். அதுவும் டிஸ்கிரிப்டிவில் அந்த காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவில் எல்லாருக்குமே மார்க் வந்துட்டு 10 to 15 தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், அந்த ஆவரேஜ் மார்க்கு. ஸோ கட் ஆஃப் வந்துட்டு ஒரு என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதில் வேகன்சிஸ் அதிகம்னா கட் ஆஃப் குறையும். பட் கொஸ்டின் ஈஸி அப்படிங்கும்போது கட் ஆஃப் ஏறும். எல்லாத்தையும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஒரு 72 சொல்லலாம், +or-2. 72 +or-2 இதில் தான் இருக்கும். நீங்கள் 80+, 90+ நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரியா? நிறைய பேர் 80+, 90+ போட்டிருக்காங்க. இந்த எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கும் போது அவங்களாம் 100க்கு மேலே அடிச்சிட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போது. 72 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, எக்ஸாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அதை போட்டு யோசிக்காதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய பேக்கேஜஸ்ஸு, வேணா வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். 3 கோர்ஸ் மட்டும் தான் கொண்டு வைக்க போகிறோம். ஆல் இங்கிலீஷ் கோர்ஸும் ஆல் பேங்கிங் கோர்ஸும். மற்ற எல்லாத்தையுமே ஏகப்பட்ட பேக்கேஜ் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை குறைச்சிடுவேன். இதில் கொஞ்சம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது சாருமே லைவ் வரேன்னு இருக்காங்க, ஏகே சாருமே. அப்புறம் வெனம் ப்ரோவுமே அவர் லைவ் கொஞ்சம் கொண்டு வரேன்னு இருக்காரு. நானுமே இது வீக்லி 3 days லைவ் வரப்போகிறேன். சரியா? இந்த பேட்சில் வீக்லி 3 days ஈவினிங் லைவ் வரப்போகிறேன். A to Z கோர்சஸில் நம்ம சில டாபிக்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கோம். அதை நான் இந்த வீக் அப்டேட் பண்ணி முடிச்சுடுவேன். யூடியூப் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எடிட்டோரியல் கோர்ஸஸ் சூப்பராக போயிட்டுருக்குது. சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டுருக்கிற நிறையா ஒரு 2-3 கோர்ஸ் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக போகுது. அதில் எடிட்டோரியல் ஒரு முக்கியமான கோர்ஸ். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் வெப்சைட்டில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? ஸோ பேசிக்காக இது எதுக்கு அப்படின்னா, டைட்டில் பார்த்துருப்பீங்க, வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுடைய டேட்டு போட்டிருக்கேன். ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸும் முடிச்சுட்டு நமக்கு ரைட்டு, ஓகே. வேறு எவெல்லாம் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கரெக்டாக ஒரு மாதத்தில் நம்மளுக்கு ஒரு மெயின்ஸ் இருக்குது. சரியா? அடுத்தது ஒரு 40 days, ஒரு 30 days ஒரு மெயின்ஸு. அடுத்த ஒரு 40 days அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன். 40 days இந்த 40 days அடுத்த மெயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே 35 daysக்குள்ளே நம்மளுக்கு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் வந்துடுது. ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் வந்ததுக்கப்புறம் 11th month எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி ஆர்ஆர்பி கிளர்க்கு ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு எத்தனை நாள்? 6, 7னா இங்கே ஒரு 15, 30, 45 நாட்கள்னு போடுறேன், அப்ராக்சிமேட் டைம்ஸ். சரியா? திருப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 75 days, இங்கே ஒரு 100 நாள், எல்லாம் அப்ராக்சிமேட் டைம்ஸு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். இந்த 45 daysக்குள்ளே 4 எக்ஸாம்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இந்த டைமை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஷார்ட் டியூரேஷன் தான், ரொம்ப போட்டு 6 மாதம் 10 மாதம்லாம் முட்ட வேண்டாம். இந்த 45 நாளும் நான் நல்லா படிக்கணும். 45 நாளும் ப்ராப்பராக தெளிவாக கிளியராக ஃபுல்லாக டைமை மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி படிக்கணும். நேற்று டிஸ்கஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12:30 வரைக்கும் போச்சு. 12:30க்கு ஒரு 60-70 பேர்கிட்ட இருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு மனசு ஆறுதலுக்காக படிக்காங்கன்னு தெரியுது. ரீட் பண்ணால் தயவு செஞ்சு நியூஸ் பேப்பரில் சாதா நியூஸ்லாம் ரீட் பண்ணாதீங்க. நீ ப்ரிலிம்ஸ் கிடையாது, எதுக்கு ரீட் பண்ணுறீங்க? சாதா நியூஸ் எதுக்கு ரீட் பண்ணுறீங்க? ரீட் பண்ணால் எடிட்டோரியல் மட்டும் தான் ரீட் பண்ணணும். அதுவும் ப்ராப்பராக நம்ம ரீட் பண்ண மாட்டோம். சம்மரி எழுதினா தான் அது ப்ராப்பராக வரும், இல்லைன்னா வரவே வராது. அது வேற ஒருத்தன். ஸோ நம்ம
ப்ரிப்பரேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன்ஸில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ப்ரிப்பரேஷன்ஸில் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை சரி பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுடைய மெயினான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ எங்கெங்கே ஓட்ட விடுறீங்கன்றதை பார்த்து அடங்கிய ஸ்ட்ராட்டஜியை உங்கள் மனசு ஆறுதலுக்காக மாற்றாதீங்க. நல்லா இருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜியை மனசு ஆறுதலுக்காக மாற்றவே கூடாது, மாற்றாதீங்க. சரியா? அடுத்த விஷயம், இந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு மெயினாக நீங்கள் புது ஸ்ட்ராட்டஜி எதையும் கொண்டு வராதீங்க, புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. படித்ததை தெளிவுபடுத்துங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், படித்ததையே திருப்பி படிங்க. சரியா? படித்ததே திருப்பி படிங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் திருப்பி மறுபடி ரிப்பீட்டட் ஸ்டடியில் தான் அது மண்டைக்குள்ளே இறங்கும். ஸோ இந்த மெயின்ஸு ஃபோக்கஸ் பண்ணுறது யார் சார்? மெயின்ஸ் சார் நான் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க. சரி, நீங்கள் எஸ்பிஐக்கில் இருக்கல 70க்கு கீழே, ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 70க்கு கீழேன்னா ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? 70க்கு கீழே தான் இருக்குது என்னுடைய அட்டம்ஸ், உங்களுக்கு கிளியர் ஆகாதுன்னு நான் சொல்லலை. சரியா? சொல்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ப்ரிலிம்ஸே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். பட் 70 above போட்டுட்டீங்க, ஏதாவது ஒன்லி 70 above நான் அட்டெம்ப்ட் போட்டேன்னா இன்னொரு இங்கே பாருங்க, அடுத்த ப்ரிலிம்ஸ் 22ஆம் தேதி தான், 10ஆம் தேதி வரைக்கும் இல்லை ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸ் பக்கம் போகாதீங்க, மெயின்ஸ் படிங்கம்மா. ப்ரிலிம்ஸே படிச்சுட்டு இருக்காதீங்கம்மா. எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்லம்மா, உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் வந்துடும். சடான ரிசல்ட்டை போட்டு 10 நாளில் படிச்சேன்மா, உங்களுக்கு தெரியாது இவங்களை பற்றி, இப்படி தான் பண்ணுவானுங்க, இப்படின்னு பாருங்க, ரிசல்ட்டு வந்துடும், டக்குன்னு அட்மிட் கார்டு வந்துடும், பரீட்சை வந்துடும், ஓடிடும் நாட்கள். இந்த டைமை வேஸ்ட்டும் பண்ணிடாதீங்க, ப்ரிலிம்ஸுக்குன்னு உட்காந்துடாதீங்க, மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாக படிங்க. சரி, மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாக நான் படிக்கேன், சரி எனக்கு நீ என்ன செய்வ, என்ன தருவ அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொண்டு போகிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு 20 டேஸுக்கான ஸ்கோர் பூஸ்டர், மெயின்ஸு ஸ்கோர் பூஸ்டர். சரியா? 20 டேஸுக்கான ஒரு மெயின்ஸு ஸ்கோர் பூஸ்டர் நம்ம பிடிஎஃப் கொடுக்க போகிறோம். டே 1லேருந்து ஆரம்பித்து டே 20 வரைக்கும் நம்ம பிடிஎஃப் இது வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த 20 டேஸ்லையுமே 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 20 கொஸ்டின் வரும். இந்த 20 கொஸ்டினில் ஆர்சி மட்டும் இருக்காது. ஆர்சியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கிளாஸை தவிர்த்து, இது கிளாஸு கிடையாது, இது கிளாஸ் உங்களுக்கு வரும், யூடியூப்பில் கிளாஸஸ் வரும். இது கிளாஸை தவிர்த்து டெய்லி 20 கொஸ்டின்ஸ், ஒரு ஸ்கோர் பூஸ்டர் மாதிரி, ஒரு கிளர்க்கு மெயின்ஸு, ஒரு ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கான ஒரு ஸ்கோர் பூஸ்டர் தான் இந்த 400 கொஸ்டின்ஸ். இது தயவு செஞ்சு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் வரும், ஆன்சர் வரும், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லிடுவேன். வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு நம்மளுடைய எக்ஸாம் இன்டர்ஃபேஸை வந்துட்டு நம்ம மாற்றிட்டோம். எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு வெப்சைட்டு. ஸோ வெப்சைட்டில் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம், வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த பிடிஎஃபும் சரி, இந்த டெஸ்ட்டும் சரி. 20 டேஸ் டெஸ்ட்டு போடுங்க, 20 டேஸ் கரெக்ஷன் பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது நல்ல கொஷினாக எடுத்து வச்சுருக்கோம், ப்ராப்பர் பெனிஃபிஷியலாக உங்களுக்கு இருக்கும். இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஆர்ஆர்பி பிஓக்கு உங்களுக்கு நான் 15 செட்ஸு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸுக்கு எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸுக்கு 15 செட்ஸு. ஸோ 15 × 80 எத்தனைன்னு பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் 80 கொஸ்டின். சரியா? நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸுக்கு 15 செட். ஸோ ரெண்டுக்கும் நாங்கள் 15 செட்ஸ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங் 15 செட்ஸ். இதுவும் ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு வரும்போது இந்த பிடிஎஃப்ஸில் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். வெப்சைட்லேயும் நான் இதை அப்லோட் பண்ண சொல்லிடுவேன். 15 × 8னா உங்களுக்கு தெரியும் 150. இதில் ஒரு 1200 கொஸ்டின், இதில் ஒரு 1200 கொஸ்டின், இங்கே ஒரு 400 கொஸ்டின். இது இங்கிலீஷு மெயின்ஸுக்கான கொஸ்டின். மெயின்ஸு 400 கொஸ்டின்ஸு ப்ராப்பர் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு செட்ஸ் இல்லை, இது இல்லைன்ட்டு யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு இதையும் தாண்டி நான் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்குறேன். எனக்கு இந்த மெயின்ஸ் பூஸ்டரில் சார் நீங்கள் எனக்கு இது மட்டும் பத்தாது, எனக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தாங்க அப்படின்னாலும் நாங்கள் தரோம். பட் 20 டேஸுக்கு ப்ராப்பர் ப்ராக்டிஸாக இது இருக்கும். எனக்கு எதுக்கு 20 டேஸு கொடுக்குங்க, 40 நாளைக்கு டெய்லி ஒரு டெஸ்ட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, டெஸ்ட்டு போடுறது முக்கியம் கிடையாது, கரெக்ஷன் பார்க்குறது தான் முக்கியம். ஸோ டெஸ்ட்டை போட்டு கரெக்ஷன் பார்க்கணும், டெஸ்ட்டு மட்டும் போடக்கூடாது. டெஸ்ட்டு அண்டு கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். டெஸ்ட்டு டேட்ஸ் பார்த்துக்கிடுங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே டைம் ஓடிடும், நிற்காது. 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதம் தான் நான் லைஃப்பை டிசைட் பண்ண போகுது. அடுத்த
30 இயர்ஸுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு 30+ இயர்ஸுக்கு என் லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது இந்த 1 மந்த் தான். அப்போ இந்த ஒரு மாதம் எனக்கு எவ்வளோ முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிறணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ரொம்ப கொடுமை உண்மையிலே நான் சொல்கிறேங்க. இந்த ஏப்ரல் 1 ஜனவரி 1 ரிசல்ட் வரும்போது அதில் இருக்கிற வலி வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு வலி. அந்த வலியை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, எத்தனையோ தடவை பார்த்துருப்பீங்க. போதும், நமக்கு அது போதும். நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஐபிபிஎஸ் காரனுக்கு ஒரு கும்பிட போட்டு நம்ம பாட்டுக்கு இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அடுத்தது நான் போடுறேன். பட் இதில் எக்ஸாம் டேட்ஸ் அண்ட் என்னென்ன உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கிலீஷுக்கான மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ பெருசாக போனால் பார்க்க மாட்டானுங்களே. இங்கிலீஷ்க்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல்னா, இல்லை 5 மெயின்ஸுக்கு கீழேன்னா, இல்லை 5 மெயின்ஸுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் இங்கிலீஷ் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை ஒதுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போதும் பேசும்போதும் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த இங்கிலீஷை வந்துட்டு ஓரமாக ஒதுக்கிடுறானுங்க. குவான்சிசிங்லாம் படித்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிளியர் ஆகலைன்னு ஒன்று தான் என்ன தப்பு பண்ணுறோன்னு யோசிக்கும் போது இங்கிலீஷ் இடிக்குது. அப்புறம் தான் இங்கிலீஷ் படிக்கவே வராங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. முதல்ல இருந்தே ஈக்குவல் டைம் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக இது உங்களை ஏமாத்தாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கிலீஷ் படித்தேன், எஃபர்ட் போட்டேன், ஆனால் எனக்கு மார்க் வரலை. இங்கிலீஷ் உங்களை ஏமாத்தாது. நீங்கள் ப்ராப்பராக படிங்க, கண்டிப்பாக உங்களை தூக்கி விடும், செம்மையாக தூக்கி விடும். நீங்கள் தமிழ் மீடியமாக இருங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருங்க, யாரானாலும் இருங்க, உங்களை பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இது இருக்கும். ஸோ வேறு எதுவும் வேணும்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.